அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், தன்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கி, அதனால் அந்த நாட்டில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணானாம். அப்போது ஒரு கோயிலில் இவன் சாமி கும்பிட்றதுக்காக வரான். அந்த கோயில்லையும் அன்னதானம் நடந்துன்னு இருக்குது. அந்த அன்னதானத்தம்பில் ஒரு ஏழை, ரொம்ப அவனுடைய உடைகள்லாம் அழுக்காக இருக்குது, கிழிஞ்சிருக்கு. அவனும் அந்த லைனில் நிற்கிறான். அதை பார்த்த மற்ற நபர்கள் நீயே எங்கள் கூட நிற்கணுமாப்பா, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. சரின்னு அவன் தனியாக உட்காந்துடுறான். இவெல்லாம் வாங்கி போட்டோம், பிரசாதம் மீந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காலியாகி போட்டு இவனுக்கு கிடைக்கல. அந்த கோயிலினுடைய கோபுரத்தை பார்த்துட்டு சேவிச்சுட்டு, எனக்கு இன்றைக்கி பட்னி தானா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தங்கரையில் மூஞ்சி அலுமிட்டு ஒரு கை ஜலம் எடுத்து குடிக்கிறான். அப்போது ராஜா அந்த கோயிலில் அந்த தரிசனம் பார்த்துட்டு, சுவாமி தரிசனம் பார்த்து கிளம்பும்போது, இந்த குளக்கரையில் ஒருத்தனுக்கான அவனை கூப்பிட்டு அப்படின்ற கூப்பிட்டா, நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னா, இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இல்லை இந்த மாதிரி குளத்தில் ஜலம் எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறான். இல்லைப்பா, நீ என் கூட வா, இன்றைக்கி உனக்கு என் கையாலேயே பரிமாறுற, என் கூட உட்காந்து நீ சாப்பிடு வான்னு சொல்லி கூட்டும் போய் அரண்மனையில் நல்ல புது துணிகளை கொடுத்து அவனுக்கு அவன் கையாலேயே நல்ல விருந்து பரிமாறி அவனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து, இதில் ஏதாவது நீ தொழில் பண்ணி போயிடுச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னானா. இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான விஷயத்தை கடவுள் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கோடு நம்ம வாழ்க்கையை நடத்துங்க. சோர்ந்து போயிடாதீங்க, எதுலேயும் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.